ஏ ஓ ஆ ம் ம் ஏய் டேய் என்னடா பண்ணினீங்க நீ? உங்களுக்கு தாண்டா பேய் ஓடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு வந்துச்சு டே நான் சொன்னேன்டா நீ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஐயோ முடியலைங்க, என்னால் முடியலைங்க. சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஏன்டா நீ இப்படி பண்ணுறீங்க? டேய் முத்து பேர் மொத்திருடா நீ வந்து ஏன்டா இப்படி பற்றி பண்ணுற? புதுசு புதுசாக வந்துக்கிட்டு போடா. நான் தாண்டா எல்லாத்துக்கும் பேய் ஓட்டணும். எனக்கு கொண்டு வந்து என்னடா மைத்தோட இருந்து உதறதுடா கைகாலலாம். ஐயோ சித்த கம்மனிடா டேய் குந்துங்கடா குந்துங்கடா போட்டன்னு வச்சுக்கோ ஒரு போடு ஆளா போகிற ஆள். இப்போ பாருங்க குழந்தை சாக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை நான் பிடிங்கி வாயில் விட்டுவேன். போடா குந்துடாக்கல. ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கிற நான் தாங்க பேய் ஓட்டுறது ஆள் இந்த ஊர்லேயே. நான் தான் பெரிய பேய் ஓட்டுறாளே. நீ என்னடா இது? சிரிக்காத உட்காரு. மகனே நீ தாண்டா கொண்டாந்து எனக்கு பேய் எந்த முருங்கை மரத்து பேயா? அட கொள்ளையில் போவானே. முருங்கை மரத்து பேயில நிற்காதுடா, மரம் ஒடிஞ்சு போயிரும்டா. நீ ஏன்டா இப்படி பண்ணுற படுவாவே? முருங்கை மரத்தில் பேய் இருக்காதுடா, காய் தாண்டா இருக்கும். அது புளியா மரத்தில் புங்க மரத்தில் அப்படி தாண்டா இருக்கும். என்ன அடே புளியா மரத்தில் இருக்கும்டா. புளியா மரத்தில் ஆணிலாம் அடிச்சு வைப்பாங்க இருக்கும். அது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, புளியா மரத்தில் எதுக்கு புளி போட்டு நம்ம ரசம் வைக்கிறோன்னு கேட்குறேன். அப்படி புளியா மரத்தில் இருந்துன்னா புளிங்காய் ஒன்றும் செய்யாதுடா. அது வந்து மரம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால ஆணி வச்சு அடிச்சிட்டாங்கன்னா எங்கிட்ட அசையாமல் இருக்கிறதுக்கு ஆணி வச்சு அடிக்கிறாங்க. இல்லை காத்துடாது, ஆத்மா அப்படியே பறந்து ஓடி போயிடும். அதுக்கு தாண்டா பண்ணுறாங்க. எங்கடா இருந்து நீ முருங்கை மரத்து போய் கொண்டு என் மேலே விட்டேனோ மைய தொடங்கினாங்க இப்படின்ட்டு. அது பார்த்தா சுற்று நடக்குது. நான் இப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேனுங்க அதை என்னோட சக்தி வச்சு. ஐயோ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதுங்கடா, நல்லா இருக்காதுடா. இதே ராமத்தை உட்கார்க்கல. அப்போ பார்த்தாலும் வெத்தலா போட்டு துச்சு துப்புற வெத்தலா போட்டு துப்பிக்கிட்டு. சுப்பமா என்ன நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற? உனக்கு ஒரு தனியாக சொல்லணுமா? கோயிலுக்குள்ளே வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாதா? என்ன மாதிரி இப்படி போட்டு இழுக்கிறானுங்க. அதில் என்னன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த ஒரு இப்படி எடுத்து இப்படி இழுக்கிறான். இதை நம்ம வெத்தலை போட்டு டப்பு திக்குது. சுப்பமாக காத்தான் என்னது எப்பா. ஏன்டா இந்த சாமி ஓட்டுற பழப்ப நான் வச்சேன்? சாமி ஓட்டுறனாமா பேய் ஓட்டுற வேலையை வச்சேன். நல்லவங்களுக்குலாம் ஆளுங்களடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? முடியலடா கந்தசாமி முடியலடா. சுப்பமா நீ ஏன்டி என்னடி பண்ணுற நீ? அந்த பல்லு இல்லைங்க அவளுக்கு. அதுக்கு கிளவிக்கு தாண்டி பல்லு இல்லைன்னா கொட்டி இப்படி வச்சுருப்பாங்க. அந்த இரும்பில் வந்து உலக மாதிரி இருக்கும். அதில் போட்டு கொட்டி சாப்பிடுவாங்க. உனக்கு என்னடி கொமிரிக்கு? கொமிரி காட்டாலும் பேய் பிடிச்சிருக்கு. நீ ஏடி வெத்தலை போடுற? ஐயோ எப்போ இருந்துட்டு அது? இல்லைங்க அந்த பேய் பிடிச்சிருக்குதுல்ல, அந்த பேய் வெத்தலை போடுற வயசான பாட்டி யாரும் இறந்துட்டாங்க. அது வந்து உடம்புக்குள்ளே பூந்துக்குச்சு. இப்போ அது என்ன கேட்குது? நான் வெத்தலை போடுவேன், நான் முன்னாடி போடல, இந்த பேய் பிடிச்சிருந்து போடணும் பொய் சொல்லி போட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. சில பெண்கள் இப்படி சும்மானாச்சும் பொய் சொல்லியே கால் தொட்டுறாங்க. எனக்கு தெரியும். இப்போ அந்த ஒரு சாமி கேட்க போகிற பாருங்க, அந்த இடத்துல ஒருத்தர் வந்து பக்கத்துல எல்லாம் நிறைய உட்காந்துருப்பாங்க. அப்படின்னு கண்ணடிச்சிருப்பாங்க. அப்போ அந்த ராமத்தாருக்கு பிடிச்சி போச்சு. அப்படி செய்யாலே பேய் ஓட்டுற மாதிரியே நம்ம நடிச்சுக்கிட்டு இருந்துக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் போகிறாங்க. உங்களுக்கு அதான் தெரியுமா? ஆமாம். எத்தனை வாரம் போனாலும் பேய் ஓடாது. இவங்க போய்கிட்டே தான் இருக்கணும். இவங்க கால் சப்பெல்லாம் சேர்ந்து 3வது சப்பல் மாத்திரம் கூட பேய் போகாது. அது பேய் இருந்தால் தானே போகும். பேய் இல்லாத ஒரு திரைக்கதை வசனம் நடிப்போட்ட எப்படி ஓடும்? அந்த மாதிரி நீ பல இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமுங்க. எப்படி வரான்? கந்தசாமி நீ கம்மனு போரு. ஐயோப்பா நீ கொண்டாந்து அந்த கந்தசாமி மையை தொடவிட்டானுங்க. அங்கே பாருங்க தெரியுதா? இந்த பாருங்க மைய இங்கே தொடவிட்டானுங்க. அது தொடவுன்றது எனக்கு தழுவு அப்படி வருதுங்க எனக்கு. இந்த முடியலன்னா என்னால் ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஒருத்தருக்காவது ஒரு நாளாவது பேய் ஓட்டுறா. அடா பாவிகளா, எனக்கு இப்போ 50-60 வருஷம் ஆகி போச்சுடா. இன்ன வரைக்கும் நான் ஒரு பேய் கூட ஓட்டலடா. ஏன்டா அப்படி இருக்கிறீங்க? முருங்கை மரத்தில் பேய் இருந்துன்னு தூக்கிட்டு வரானுங்க. முருங்கை மரத்தில் முருங்கை காய் தாண்டா இருக்கும். முருங்கை பிசுன்னு இருக்கும், முருங்கை பூ இருக்கும், அதுதாண்டா இருக்கும். புளியா மரத்தில் புங்க மரத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி பழி வாங்குறீங்க? சுப்பமா நீ பாருதி ஆளு சைஸோ என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கலாம்? பார்த்தால பல்ல பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. என்ன போல தான் இதெல்லாம் பேயோட்ட வந்தாமல் என்ன ஓட்ட வந்தான் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இதெல்லாம் எங்கேயும் போய் பண்ணுறது நான்? ஏடா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற? காலி என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னேன்? கந்தசாமி ஒரு சேரதுன்னு சொன்னீங்க. ஏடா சேர்ந்த நீங்கள்? நம்ம எப்படிடா இப்போ காசு சம்பாதிச்சு குறைக்கிறது? அல்ல அது வாரத்தில் நீ கொஞ்ச நாள் போய் டீ கடையை வச்சு குடிச்சு மாட்டேங்குதா? டீ வச்சு டிஃபன் கடை போட்டு வித்துட மாட்டேங்குது. ஐயோ ஒருத்தர் வந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு நல்ல நேரம் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறதுக்கு சொல்லலாமல் வாய் எடுத்தேன். அதுக்குள்ளே பொட்டை கொண்டாந்து வச்சிட்டான். வச்சது எனக்கு உதறது கை காலெலாம். நான் எப்படிங்க அவங்களுக்கு சொல்லிட்டு நல்லா சொல்லிட்டு கஸ்மால் பையனில் கமெண்ட் கிடா செத்துனார். ஏன்டா உயிரை வாங்குறீங்க? எத்தனை நாளுக்குடா உயிர் வாங்குவீங்க இப்படி? கந்தசாமி கமெண்ட் எடுடா நீ. யாப்பா பார்த்தா லுக்கிட்டு சுப்பமா நீ கமெண்ட் எடு படி. இல்லை நான் பேசுகிறேன் உங்கள் வீட்டில் அந்த பக்கம் அப்படி ஓடி வந்துடுச்சு. காளிமுத்தி ஏன்டா அப்படி பண்ணேன்? உனக்கு என்னடா செஞ்சு நான் நல்லவங்களை பார்த்து கூப்பிட்டு வரான்னு சொன்னேன். இப்படி பண்ணுறியா? அன்றைக்கி நல்லவங்களை பார்த்து கூப்பிட்டு வர இது இருக்கிற பார்த்து. ஆமாம் வேண்டாடா
பெல்லி சொல்லிடாதீங்க இருக்கட்டும். நான் துட்டு கொடுக்குறவங்கள பார்த்து கூட்டியார் சொன்னால் கம்மநாட்டி எங்கேயே ரோட்டில் சுற்றுறதா தூக்கி கூட்டு போட்டு குத்துன்னு வச்சுக்கோ ஒரு குத்து. ஆளு ஆளு ஐயோ எனக்கு வந்துச்சுங்கோ. ஐயோ டே கந்தசாமி நிப்பாட்றா, என்னால் தாங்க முடியலடா. பார்த்து சரிங்க. ஓகே.